அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல திருப்பத்தூர் மாவட்ட சட்டமன்ற தொகுதிகளோட கருத்து கணிப்பு முடிவுகளை தான் பார்க்க இருக்கிறோம். திருப்பத்தூர் மாவட்டம் வேலூர் மாவட்டத்திலிருந்து பிரிஞ்ச ஒரு பகுதி. ஸோ அதனால வேலூர்ல இருக்கிற அதே சென்டிமெண்ட் தான் இங்கே இருக்கு, அதே பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் தான் இங்கே நடந்துட்டு இருக்கு. ஸோ இங்க மொத்தம் 4 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. என்னென்ன தொகுதிகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வாணியம்பாடி, ஆம்பூர், ஜோலார்பேட்டை, திருப்பத்தூர். ஸோ இந்த 4 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய மாவட்டம் தான் இந்த திருப்பத்தூர் மாவட்டம். முதல்ல சாம்பிள்ஸ்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி டிவிகே இந்த மாவட்டத்துல எவ்வளவு ஓட்டு சதவீதத்தை வாங்கும் அப்படின்றத நம்மளால சொல்ல முடியும் இந்த சாம்பிள்ஸ் எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம். ஆனா எவ்வளோ க்ரோர்ஸ் ஆர் லேக்ஸ் ஆஃப் ஓட்ஸை டிவிகே வாங்கும் இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்றதையும் நான் வீடியோவோட இறுதியில சொல்றேன். சயின்டிபிக் சாம்பிளிங் அடிப்படையில் 2021 நாங்கள் இந்த மெத்தடை ஒரு அசம்பிளி செக்மெண்ட்ல டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். அது 100% ரிசல்ட்ஸை கொடுத்தது, மோரார்லெஸ் கொடுத்தது. ஸோ அதனால இங்கேயும் அதே மாதிரியான ஒரு முடிவை கொடுக்கும் அப்படின்னு தான் நாங்கள் இதை எஸ்டிமேட் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோவோட இறுதியில் எவ்வளவு வாக்குகள், அதாவது எண்ணிக்கை அடிப்படையில் வாங்குது அப்படின்றத பார்ப்போம். அதர் பார்ட்டிஸ் டிஎம்கே, ஏடிஎம்கே, அதர்ஸ்க்கும் சொல்லிடுறோம். ஸோ முதல் சட்டமன்ற தொகுதி வாணியம்பாடி. இங்கே மொத்தம் டிவிக்கு 266 வாக்குகளை பெறுது. டிஎம்கே 134, ஏடிஎம்கே 36, அதர்ஸ் 14. பர்சன்டேஜ் வைஸ் டிவிக்கு நம்ம எடுத்த சாம்பிளில் 59% வந்து லீட் பண்ணுது. டிஎம்கே 30%, ஏடிஎம்கே 8%, அதர்ஸ் 4%. ஸோ ஏடிஎம்கேனுடைய பர்ஃபார்மன்ஸ் என்பது 2024 நாடாளுமன்ற தேர்தலில் வெறும் 6% தான் இந்த சட்டமன்ற தொகுதியில் எடுத்திருக்கு. நாடாளுமன்ற தேர்தலில் அசம்பிளி செக்மெண்ட் வைஸ் சொல்கிறேன். அப்படின் போது சட்டமன்றத்துக்கு வரும்போது கம்ப்ளீட்டாக அது வாஷ் அவுட் ஆக தான் வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் 8% என்பது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆன மாதிரி தெரியுது. பட் எலெக்ஷன் நெருக்கத்தில் வந்து இது டிக்ரீஸ் ஆக தான் வாய்ப்பு இருக்கு. ஸோ ஏடிஎம்கேனுடைய ஓட்ஸை வந்து பெருமளவுக்கு வந்து பாஜக கூட்டணியில் போட்டியிட்ட ஏசி சண்முகம் அவர்கள் வந்து எடுத்தாரு நாடாளுமன்ற தேர்தலில். அசம்பிளிக்கு அது வரும்போது அவர் 6 தொகுதியிலையும் நிற்க வாய்ப்பு கிடையாது. அதனால நிச்சயமா டிவிகே கேண்டிடேட்டுக்கு தான் பெரும்பாலும் அந்த வாக்குகள் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏடிஎம்கேனுடைய கோர் ஓட்டர்ஸ் பெண்கள், அவங்க பெரும்பாலும் இப்போ என்னோட சர்வே மட்டும் இல்லை, பெரிய பெரிய சஃபாலஜிஸ்ட் அண்ட் பெரிய பெரிய கருத்து கணிப்பு நிறுவனங்களும் கூட ஒரு விஷயத்தை ஒத்துக்கிறாங்க, விஜய்க்கு பெண்கள் வாக்குகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால விஜய் அவர்கள் நிச்சயமா இந்த வாணியம்பாடி தொகுதியில அவர் நிறுத்துற கேண்டிடேட் வெற்றி பெறத பார்ப்பாரு. அடுத்த தொகுதி ஆம்பூர் சட்டமன்ற தொகுதி. இஸ்லாமியர்கள் அதிகமாக வசிக்கிற தொகுதி. 548 சாம்பிள்ல டிஎம்கே 259, டிவிகே 234, ஏடிஎம்கே 51, அதர்ஸ் 4. பர்சன்டேஜ் வைஸ் டிஎம்கே 47%, டிவிகே 43%, ஏடிஎம்கே 9%, அதர்ஸ் 1%. இந்த ஆம்பூரை பொறுத்த வரைக்கும் டெமோகிராஃபி அடிப்படையில் முஸ்லிம்ஸ் அதிகமாக வசிக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, தேர்தல் நெருக்கத்தில் ஜமாத்துகளில் கூட்டங்களை போட்டு எந்தெந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்ற ஒரு வழக்கம் வந்து இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். தென் மாவட்டங்கள்லாம் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ இன்றளவும் அந்த மாதிரியான ஒரு சென்டிமெண்ட் அங்கே இருக்கு. நிறைய ஓட்டர்ஸ் கிட்ட பேசும்போது, மற்ற மதத்தை சார்ந்த ஓட்டர்ஸ் கிட்ட பேசும்போது அவங்களும் அதுதான் சொல்றாங்க, நாங்களாம் இந்த கட்சிக்கு ஓட்டு போடுவோம், ஆனால் முஸ்லிம்ஸ் வந்து திமுகவுக்கு தான் போடுவாங்க, அவங்க ஜமாத்தில் சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அதை சென்ஸ் பண்ண முடிஞ்சது. டிவிகேக்கு முஸ்லிம்ஸ் ஓட்ஸும் வருது, ஆனால் யங்ஸ்டர்ஸ் ஓட்டு மட்டும்தான் வருது. மிடில் ஏஜ் அண்ட் ஓல்டேஜ் பீப்புள் ஓட்டும் முஸ்லிம்ஸ் கிட்டேருந்து வந்துச்சு அப்படின்னா டிவிகே இந்த தொகுதியில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனால் டிவிகேக்கு அந்த ஓட்ஸ் வரலன்றதுனால 2வது பொசிஷன்ல 43% வாக்குகளை மட்டும்தான் தாவேகா இங்கே பெறுது. ஸோ டிஎம்கே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை இந்த தொகுதியில் வந்து கொடுத்துருக்கு. 2026 தேர்தல் முடிவுகள்லையும் இதுவே எதிரொலிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏதாவது சேஞ்சஸ் வந்தாதான், பெரிய அளவில் ஏதாவது ஒரு வேவ் சுனாமி அடித்து அந்த மக்களோட மனநிலையானது டோட்டலாக மாறினா மட்டும்தான் இங்கே வெற்றி வாய்ப்பானது தாவேகாவுக்கு கிடைக்கும். ஸோ அஸ் ஆஃப் நவ் இங்கே டிஎம்கே தான் வின் பண்ணும் அப்படின்னு பார்க்க முடியுது. அடுத்த தொகுதி ஜோலார்பேட்டை. 575 சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஜோலார்பேட்டையில் கிறிஸ்தவர்கள் ஒரு 20% வசிக்கிறாங்க. ஸோ அவங்க இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் டிவிகேக்கு கம்ப்ளீட்டாக பேக்கிங்காக வராங்க. அதனால தான் இந்த 52% ஆஃப் ஓட்ஸ் எடுத்து டிவிகே லீட் பண்ணுது. இங்கே டிவிகே 300, டிஎம்கே 216, ஏடிஎம்கே 46, அதர்ஸ் 13. பர்சன்டேஜ் வைஸ் டிவிகே 52%, டிஎம்கே 37%, ஏடிஎம்கே 8%, அதர்ஸ் 3%. ஸோ நிறைய பேருக்கு கேள்வி இருக்கலாம், ஏடிஎம்கே இத்தனை ஆண்டு காலம் ஆட்சி செஞ்ச ஒரு கட்சி இப்போ சட்டமன்றத்தில் பிரதான எதிர்கட்சியா இருக்கு, எப்படி இவ்வளவு குறைஞ்ச சதவீத வாக்குகளை எடுக்கும், சிங்கிள் டிஜிட் போகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவோட இறுதியில சில எக்ஸாம்பிள்ஸையும் டேட்டாவையும் தேர்தல் ஆணையம் வழங்கிய டேட்டா படியும் அதை நான் ப்ரூவ் பண்ண இருக்கேன். ஸோ அதை நான் எண்ட் ஆஃப் த வீடியோ சொல்றேன். ஸோ ஜோலார்பேட்டையை பொறுத்த வரைக்கும் நிச்சயமா தாவேகா வெற்றி பெறும். திமுக 2வது இடம் வரும். அதிமுக ஒரு மோசமான தோல்வியை தான் இந்த சட்டமன்ற தொகுதியில தழுவும்
அப்படின்றது தான் என்னுடைய கணிப்பா இருக்கு. அண்ட் வர்ற டேட்டாவும் அப்படிதான் இருக்கு. அடுத்த தொகுதி திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி, கடைசி தொகுதி. மொத்தம் 455 சாம்பிள்ல டிவிகே 209, டிஎம்கே 176, ஏடிஎம்கே 59, அதர்ஸ் 11. பர்சன்டேஜ் வைஸ் டிவிகே 46%, டிஎம்கே 39%, ஏடிஎம்கே 13%, அதர்ஸ் 2%. ஸோ திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில நிச்சயமா தாவேகா வெற்றி பெறுவதற்கான அந்த வாய்ப்பானது இருக்கு. நிறைய பூத்தை வந்து நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். அதுலேயும் டிவிகேக்கு நல்ல லீடிங் இருக்கு. யங்ஸ்டர்ஸ் ஓட் வந்து பெருமளவுக்கு டிவிகேக்கு வருது, மகளிர் ஓட்டும் இருக்கு. அண்ட் இங்க இருக்கிற மிகப்பெரிய 2 சமூகங்கள் பட்டியலினத்து மக்கள், வன்னியர்கள். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த காஞ்சிபுரம் மாதிரியே தான் இங்கேயும் அவங்க தான் பேக்கிங்கா இருக்காங்க. அண்ட் பெரும்பாலான ஓட்ஸ் வந்து டிவிகேக்கு எங்கேருந்து வருது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதிமுக கிட்ட இருந்து தான். ஏன்னா நாடாளுமன்ற தேர்தல் வேற, சட்டமன்ற தேர்தல் வேற அப்படின்னு அட்வைஸ் பண்றாங்க. ஓகே, அது உண்மைதான். ஆனா எங்கேயுமே நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக இவ்வளவு மோசமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து சிங்கிள் டிஜிட் போய் டெபாசிட் இழந்த வரலாறே கிடையாது. வேலூர்ல டெபாசிட் இழந்திருக்கு அதிமுக. அண்ட் அது இண்டிகேட் பண்ற விஷயம் என்னன்னா, அது சட்டமன்றத்துக்கு வரும்போது அங்க அதை விட மோசமான ஒரு நிலைமையை தான் ஏற்படுத்தும். அதே மாதிரி தான் ஜெயலலிதா அவர்கள் இருந்தப்பையும் அதிமுக எல்லா தொகுதியிலையும் தோல்வியை தழுவி இருக்கு நாடாளுமன்ற தேர்தலில். ஆனால் டெபாசிட் இழந்ததா கிடையாது. ஆனால் இவங்க இங்கே டெபாசிட் இழந்திருக்காங்க. கன்னியாகுமரி மாதிரியான மாவட்டங்கள்லாம் 4வது போயிருக்கு ஏடிஎம்கே. தமிழ்நாட்டை பல வருடம் ஆட்சி செஞ்ச கட்சி 4வது போறதுன்றது மிகப்பெரிய வார்னிங். அது அந்த கட்சி டிக்ளைன் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத கோடிட்டு காட்டுது. திருநெல்வேலி மாதிரியான இடங்கள்ல கூட அதிமுக புவர் பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்கு. திருநெல்வேலியில அதிமுக ஒரு காலத்துல மிகப்பெரிய கட்சியா இருந்தது. இப்ப அந்த கட்சி படு பாதாளத்துக்கு போயிடுச்சு அப்படின்னு தான் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இந்த திருப்பத்தூர் மாவட்டத்துல இருக்கிற அந்த ஓட்டர்ஸோட கவுண்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 12,79,953 வாக்காளர்கள் இருக்கிறாங்க. சயின்டிபிக் சாம்பிளிங் அடிப்படையில் இதுக்கு முன்னாடி நாங்கள் நிறைய ப்ராபபிலிட்டி டூல்ஸை வச்சு அனலைஸ் பண்ணியிருக்கோம். அதில் நிறைய சட்டமன்ற தொகுதியில் 90% நாங்கள் கணிச்ச மாதிரியே வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த திருப்பத்தூர் மாவட்டத்தில் வருகின்ற சட்டமன்ற தொகுதிகளில் சில குறிப்பிட்ட தொகுதிகளை வந்து அனலைஸ் பண்ணி பார்த்தோம். அண்ட் மோரார்லெஸ் எல்லா தொகுதியிலையும் சாம்பிள்ஸ் அனலைஸ் பண்ணிட்டு தான் இந்த டேட்டாவை நான் சொல்கிறேன். ஸோ இங்கே டிவிக்கு 6,39,976 வாக்குகளை வந்து பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏடிஎம்கே 1,27,995 வாக்குகளையும், டிஎம்கே 4,86,382 வாக்குகளையும், அதர்ஸ் 25,599 வாக்குகளையும் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இது வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட் அடிப்படையில் பெரும்பாலான கருத்து கணிப்பு நிறுவனங்களும் சரி, துணை நிறுவனங்களாக இருக்கட்டும், எல்லாருமே இந்த மெத்தடை யூஸ் பண்ணுவாங்க. பட் அந்த ஓட்ஸ் கவுண்ட்டை வெளியில் சொல்ல மாட்டாங்க. பட் எனக்கு அதில் எந்த பயமும் தயக்கமும் கிடையாது. எனக்கு இது ஷேர் பண்ணணும்னு தோணுச்சா நல்லா ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரியான பர்சன்டேஜஸ் வந்து நம்ம அலாட் பண்ணிடுவோம். டிவிக்கு எவ்வளோ பர்சன்டேஜ், ஏடிஎம்கே எவ்வளோன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த ஓட் கவுண்ட் வந்து எல்லா கருத்து கணிப்பாளர்களும் மைண்டில் வச்சுருப்பாங்க. ஆனால் அதை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது தப்பாக போச்சுன்னா அவங்க கிரெடிபிலிட்டி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு இதுக்கு முன்னாடி நாங்கள் பண்ணப்போ சரியாக தான் வந்திருக்கு. ஸோ அந்த கான்ஃபிடென்ட்ல தான் நான் மறுபடியும் சொல்கிறேன். ஒரு சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெறணும்னா ஏறக்குறைய 1 லட்சம் வாக்குகளை பெறணும் ஒரு தொகுதியில. ஆனா தாவேகா 6 லட்சத்துக்கு மேல இங்க வாக்குகளை பெறுது அப்படின்னா நிச்சயமா ஒரு தொகுதிக்கும் தாவேகா குறைஞ்சபட்சம் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகளை எளிதாவே பெற்றுடும் அப்படின்றத பார்க்க முடியுது. பிரதான கட்சியான அதிமுக இங்க வந்து டிவிகேக்கு ஹெல்ப் பண்ணுது. அவங்க தன்னைத்தானே டிக்ளைன் பண்ணிட்டு டிவிகேக்கு மிகப்பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய இந்த பொலிட்டிக்கல் அனாலிஸ்ட் அப்படின்ற பேர்ல நிறைய ஜோக் பண்ணிட்டு இருக்கவங்கலாம் சொல்லுவாங்க, அதிமுக மீண்டு எழுந்து வந்துடும், அசம்பிளி வேற பார்லிமெண்ட் வேற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அசம்பிளிக்கும் பார்லிமெண்ட்டுக்கும் இருக்கிற வித்தியாசமே கட்சியினுடைய பலம் தான். பார்லிமெண்ட்ல தோத்தாலும் ஜெயலலிதா அவர்கள் அசம்பிளியில மீண்டு எழுந்து வந்ததுக்கு காரணம் அவங்க அந்த 2வது பொசிஷனை அவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் எடுத்து வச்சிருந்தாங்க. அண்ட் எங்கேயுமே டெபாசிட் இழக்கல. ஆனா இப்போ இருக்கிற அதிமுக பல தொகுதிகளை டெபாசிட் இழந்துருச்சு. இங்க இருக்கிற இந்த வேலூர் மாவட்டமா இருக்கட்டும், திருப்பத்தூர் மாவட்டமா இருக்கட்டும், ராணிப்பேட்டையா இருக்கட்டும், பல தொகுதிகளில் அசம்பிளி செக்மெண்ட் வைஸ் டேட்டாவை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 8%, 6%, 5%லாம் வாங்கியிருக்கு. அது மிகப்பெரிய தோல்வி அந்த கட்சிக்கு. ஸோ இதெல்லாம் வச்சுட்டு அந்த கட்சி திரும்ப மீண்டெழுந்து வந்துடும் அப்படின்னு இன்னும் சில பேர் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அதை விட ஏமாற்றம் எதுவுமே கிடையாது. அதிமுக ஜெயிக்கிற கட்சி அப்படின்ற பர்செப்ஷனை இந்த மாவட்டத்திலலாம் இழந்துருச்சு. இன்னும் அந்த ஏடிஎம்கினுடைய கோர் ஓட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க தான் இந்த 8%, 9% போடுறவங்க. அவங்களும் விலகிட்டாங்கன்னா அந்த கட்சி கரைஞ்சிரும் அப்படின்றது தான் உண்மையான ஒரு நிலவரம். அண்டு இது எல்லாமே மறைச்சு நிறைய பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அண்ட் அதிமுக வலுவான கட்சி, இத்தனை ஆண்டுகள் ஆட்சி செஞ்சது, அதெல்லாமே ஓகே தான். ஆனால் ஒரு கட்சிக்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட்னு ஒன்று இருக்கு. இப்போ காங்கிரஸ் ஸ்ட்ரகிள் பண்ணுது இல்லையா, அந்த மாதிரி இனி வரும் காலங்கள் அதிமுகவுக்கு
மிக சவாலான ஒரு காலமாக தான் இருக்கும். ஃபியூச்சர்ல தாவேகா வெற்றி பெற்றதுக்கு பிறகு திமுக அதிமுக ஆகிய இந்த இரண்டு கட்சிகளும் கூட்டணிக்கு போறது கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இதை நம்ம பார்த்துருக்கோம். இப்போ வெஸ்ட் பெங்கால்ல பாருங்க, ஒரு காலத்துல திரிணாமுல் காங்கிரஸ் எமர்ஜ் ஆகி வந்தப்போ காங்கிரஸும் சிபிஎம்மும் எதிர் கட்சிகளாக தான் இருந்தது. திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த உடனே அவங்க ரெண்டு பேரும் கூட்டணி சேர்ந்துக்கிட்டு திரிணாமுல் காங்கிரஸ் மம்தா பானர்ஜி எதிர்த்தாங்க. ஏன்னா அவங்க அரசியல் பாதிக்கப்பட்டுருச்சு. அதனால ரெண்டு பேரும் ஒருங்கிணைஞ்சு ஒரே எதிர்கட்சியா நின்று மம்தா பானர்ஜி இப்போ வரைக்கும் எதிர்த்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை கூட இங்க ஏற்படலாம். எதிர் கட்சிகளா இருக்கிற திமுக அதிமுக நாங்க திராவிட கட்சிகள் தாவேகாவை வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருங்கிணைஞ்சு கூட இந்த 2026 தேர்தலுக்கு பிறகு நிக்கலாம். ஆனா ஒரு விஷயம் உறுதியா சொல்றேன், இரட்டை இலைக்கான அந்த மதிப்பு போயிருச்சு. இரட்டை இலை தன்னோட கோர் ஓட்டர்ஸ்னோட ஓட்டை மட்டும்தான் வாங்க போதே தவிர வெற்றி வாய்ப்பானது சுத்தமா இருக்க போறது கிடையாது. அண்ட் இதை நான் என்னோட பர்சனல் ஒப்பீனியனா சொல்லலை, கிடைக்கிற டேட்டாவை அனலைஸ் பண்ணிட்டு தான் சொல்றேன். அண்ட் அந்த பார்ட்டியினுடைய ஸ்ட்ரென்த்தை ஃபுல் அண்ட் ஃபுல் கேப்சர் பண்ண போறது ஆன்டி டிஎம்கே ஸ்டாண்ட்ல இருக்கிற மிகப்பெரிய பாப்புலாரிட்டியோட நிக்கிற தாவேகா அப்படின்ற கட்சி தான். டிவிகேக்கு இந்த டிஎம்கேனுடைய அந்த அக்ரெசிவ் ஃபோர்ஸ் அண்ட் ஏடிஎம்கேனுடைய டிக்ளைன் இது ரெண்டுமே ஹெல்ப் பண்ண போகுது அப்படின்றது உறுதியா தெரியுது. களத்துல தாவேகா எங்கேயோ நிக்குது, டிஎம்கேவையே தாண்டி நிக்குது. அதுக்கு காரணமே அதிமுகவினுடைய ஓட்டர்ஸ் பெரும்பாலும் டிவிகே சைடு மூவ் ஆனது தான். அதிமுக ஓட்டர்ஸ் அப்படின்னு நான் சொல்ல வர்றது இந்த பெண்கள் தான். பெரும்பாலும் பெண்கள் அவங்க எப்பவுமே ஸ்விங் ஆகிட்டே இருப்பாங்க. 2021 ஓரளவுக்கு திமுக சைடு போனாங்க. அந்த மக்கள் நல திட்டங்கள், கேஸ் சிலிண்டர், இந்த மாதிரியான அறிவிப்புகள்லாம் பார்த்துட்டு நாடாளுமன்றத்திலையும் அங்கதான் இருந்தாங்க. சட்டமன்றத்துக்கு இப்ப தாவேகான்ற கட்சி வந்ததுக்கு அப்புறமா பெருமளவுக்கு அவங்க இந்த பக்கம் திரும்பி இருக்கிறத பார்க்க முடியுது. தேர்தல் அறிவிப்புகள் எல்லாருமே மகளிர் உரிமை தொகை தரப்போறதா தான் சொல்ல போறாங்க. எல்லாருமே ஏத்ததான் போறாங்க. அந்த தொகைகளை 10,000 தரோம், 1 லட்சம் தரோம்னு கூட தான் சொல்ல போறாங்க. ஆனா பெண்கள் பர்செப்ஷன் அடிப்படையில டிவிகேவை ஒரு ஹோப்பா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது ரெட் சைன் ஃபார் போத் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே. என்ன தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாலும், எத்தனை கேண்டிடேட்ஸை நீங்க பிரபலமான கேண்டிடேட்ஸை நிறுத்தினாலும் மக்கள் சக்திக்கு முன்னாடி எதுவுமே தாக்கு பிடிக்காது அப்படின்றது தான் இங்க நம்மளுக்கு தெரிகிற விஷயம். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 2014 பாரதிய ஜனதா கட்சி வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் டெல்லியில 2 கட்சி தான் ஆட்சி பண்ணுச்சு. ஒன்னு பிஜேபி, இன்னொன்னு காங்கிரஸ். இவங்க 2 பேர் தான் மாறி மாறி வருவாங்க. ஆனா ஆம் ஆத்மி கட்சி எழுந்து வந்தப்போ காங்கிரசினுடைய ஓட்டர்ஸ் தான் பெரும்பாலும் ஆம் ஆத்மி சைடு போனாங்க. ஏன்னா பாஜக வெற்றி பெறும் அப்படின்ற பர்செப்ஷன் கிரியேட் ஆனப்போ பாஜக வெற்றி பெறக்கூடாது அப்படின்றதுக்காக தங்களோட கட்சியை அழிச்சிட்டு அந்த சைடு போய் இன்னை வரைக்கும் அந்த பக்கம் தான் நிக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு நிலை தான் வரும்னு நான் எதிர்பார்க்கிறேன். வெஸ்ட் பெங்கால்ல கடந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பிஜேபி ஒரு கட்சியே கிடையாது. ஆனா மம்தா பானர்ஜியோட ரைஸ் எமர்ஜ் ஆகி நின்றுட்டாங்க அவங்க பெரிய ஃபோல்ஸா. அப்போ மம்தா பானர்ஜியை அக்ரெசிவா எதிர்க்கிற கட்சி பாஜக தான். அப்போ காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் வாக்களிச்ச அந்த 30% மக்கள், அந்த அரசுக்கு எதிரான அந்த மக்கள் அப்படியே பிஜேபி பக்கம் ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. இன்னைய வரைக்கும் பிஜேபி தாங்க எதிர்கட்சியா 77 சட்டமன்ற உறுப்பினர்களை வச்சிருக்கு. மம்தா பானர்ஜி 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி டெமோகிராஃபி அடிப்படையில மக்கள் மாற்றத்தை விரும்பிட்டாங்கன்னா அதை யாராலையுமே மாற்ற முடியாது. கேண்டிடேட்ஸ் இல்லை, அறிமுகம் இல்லை, புதிய கட்சி, அரசியல் களம் புதுசு, இப்படிலாம் நிறைய பேர் டிவிகேவை மட்டம் தட்டுறதுக்காக பேசிட்டு இருப்பாங்க. நீங்க பாருங்க, அரசியல்ல எல்லாருமே புதுசா தான் சாதிக்க முடியும். எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ்டா வர முடியுமா? இல்ல எல்லார் கட்சியில இருக்கிற ஆள்களையும் கூட்டிட்டு வர முடியுமா? ஒரு புது அரசியல் பயணத்தை தொடங்கும் போது புதிதாக தான் நம்ம சவால்களை எதிர்கொள்ள முடியுமே தவிர நம்ம எல்லாத்தையுமே கத்துக்கிட்டு இங்க அரசியல் பண்றதுல எந்த அர்த்தமுமே கிடையாது. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம்தான் இருக்கு. இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்துக்கள் 81.9% வசிக்கிறாங்க. இஸ்லாமிய மக்கள் 16% வசிக்கிறாங்க. கிறிஸ்டியன்ஸ் 2.3% வசிக்கிறாங்க. ஸோ ஹிந்துஸ்ல ஒரு பெரிய டிவைடு இருக்கும். 50% கிட்ட டிவிகேக்கு இங்க ஓட்டு ஷிஃப்ட் ஆகுது. கிறிஸ்டியன்ஸ் அந்த 2.3ல 2% போயிடுவாங்க. 0.3 டிஎம்கேக்கு போக வாய்ப்பு இருக்கு. இஸ்லாம்ல பெரும் பகுதி டிஎம்கேக்கு தான் போகுது. கொஞ்சம் தான் டிவிகேக்கு வருது. அதுவும் இஸ்லாம் யங்ஸ்டர்ஸோட ஓட்டு. ஸோ நிறைய பேருக்கு ஏடிஎம்கேவை நான் அண்டர் எஸ்டிமேட் பண்றேன் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கலாம். அவங்களுக்காக இந்த எக்ஸாம்பிளை சொல்றேன். 2019 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக அதிகபட்ச வாக்குகளை பெற்று ஒரு பிரதான எதிர்கட்சியா திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியில இருந்தது 2வது இடத்துல. ஆனா இப்போ 2024 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் வெறும் 8% எடுத்து ஒரு மோசமான தோல்வியை தழுவி இருக்கு. அதிமுக பெரிய கட்சி, தோல்வி அடையாது, டெபாசிட் இழக்காது, அதிமுக தான் என்னைக்குமே இருக்கும், இது இருமுனை அரசியல் தான் அப்படின்னு வாய்கிழிய பேசுறவங்க இதுக்கு எனக்கு பதில் சொல்லணும்.
எப்படி ஆண்ட கட்சி, இத்தனை வருடங்களா இன்ஃப்ளூயன்ஸ் செஞ்ச கட்சி இப்படி 8% எடுத்து டெபாசிட் இழக்க முடியும்? அதுவும் அதிமுகவினுடைய அந்த கோர் ஓட்டர்ஸே பெரும்பாலும் விலகி போயிருக்கிறது நம்மளுக்கு தெரியுது. அவங்க போட்டிருந்தா கூட ஒரு 10% வந்திருக்கும், அது கூட வரல. நயினார் நாகேந்திரன் நின்னாரு, அதனால இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருப்பாங்க அப்படின்னு பேசுறவங்களுக்குலாம் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். இங்க அதிமுக 1% 2% இழக்கல, 24% இழந்திருக்கு. விச் மீன்ஸ் அங்க அதிமுகவினுடைய பலமானது குறைஞ்சிட்டே வந்திருக்கு. அந்த நாடாளுமன்ற தேர்தலில் கம்ப்ளீட்டா போயிடுச்சு, அவ்வளவுதான். ஆல்டர்னேட்டிவ் யாருன்னு பார்த்தாங்க, அதிமுகனால திமுகவை தோற்கடிக்க முடியாது, அதனால பாஜக வேட்பாளரான நயினா நாகேந்திரனுக்கு வாக்களிச்சிருக்காங்க. அதுதான் நம்மளுக்கு தெரியுது. நாம் தமிழரும் கொஞ்சம் வாக்குகளை எடுத்திருக்கு. சரி, இது திருநெல்வேலி தானே, இங்க ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லுங்க வட தமிழ்நாட்டுல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதே வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில கடந்த முறை அதிமுக போட்டியிட்டு, அதாவது 2019 நல்ல ஓட்டு எடுத்தது. ஆனா 2024 அதிமுக எடுத்த வாக்குகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வெறும் 10% தான், 36% வாக்குகளை இழந்திருக்கு. அதுவும் குறிப்பா ஆம்பூர்ல 13%, வாணியம்பாடியில 6%, சோழார்பேட்டையில 9%, இவ்வளவுதான் எடுத்திருக்கு. சோ இருமுனை போட்டி, 2 திராவிட கட்சிகள் இவங்க தான் ஆட்சி பண்ணுவாங்க, இதுதான் தமிழ்நாடு அப்படின்னு பேசுற சில ஜோக்கர்ஸுக்கு நான் கேட்கிற விஷயம் இதுதான்: எப்படி அதிமுக இப்படி மோசமான தோல்வியை தழுவுச்சு? ஏன் ஒரு 20% ஒரு ஆட்சி செஞ்ச கட்சி எடுக்காதா? இத்தனை ஆண்டுகள் தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்ச கட்சி தானே. இப்போ இந்த ஓட்டர்ஸ் கம்ப்ளீட்டா டிவிகே சைடு வரதுக்கு காரணம் உங்க நாடாளுமன்ற தேர்தலையே விலகி வந்துட்டாங்க. சட்டமன்றத்துக்கு தாவேகா பின்னாடி வரப்போறாங்க. ஏன்னா எப்பவுமே ஒரு புது கட்சி எமர்ஜ் ஆகி வரும்போது அது ஆளுங்கட்சியை 20% வரைக்கும் பாதிக்கலாம், ஆனா எதிர்கட்சியை தான் 90% பாதிக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு முடிவு தான் இங்கேயும் வரப்போகுது. என்டிஆர் வந்தப்போ காங்கிரஸ் தான் பலவீனப்பட்டது. அதே மாதிரி இங்க எம்ஜிஆர் அவர்கள் வந்தப்போ எதிர்கட்சியான காங்கிரஸ் தான் பலவீனப்பட்டது. ஆம் ஆத்மி வந்தப்போ எதிர்கட்சியான காங்கிரஸ் தான் பலவீனப்பட்டது. அங்க எல்லாமே பாத்தீங்கன்னா தோத்துட்டு இருக்க கட்சி தான் தோற்கடிக்கப்படும். அதே மாதிரிதான் இங்கேயும் அது இருக்க போது. வெஸ்ட் பெங்காலையும் காங்கிரஸ் அண்ட் கம்யூனிஸ்டுகள் தான் பலவீனப்பட்டாங்க பாஜகவினுடைய எழுச்சியினால. சோ இந்த திருப்பத்தூர் மாவட்டத்துல வருகின்ற 4 சட்டமன்ற தொகுதியில தாவேகா 3 தொகுதிகளையும், திமுக 1 தொகுதியிலும் வெற்றி பெறும். ஏடிஎம்கே 0, அதர்ஸ் 0. பர்சன்டேஜ் வைஸ் டிவிக்கு 50% எடுத்து லீட் பண்ணுது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் 50% வாக்கு வந்திருக்கு. டிஎம்கே 38%, ஏடிஎம்கே 10%, அதர்ஸ் 2%. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம நிறைய மாவட்டத்தினுடைய சர்வேவை கவர் பண்ணிட்டோம். இன்னும் 1 2 தான் இருக்கு, அதையும் நான் அப்லோட் பண்ணிடுறேன். திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய சாம்பிள்ஸ் கூடிய விரைவில் நான் அப்லோட் பண்றேன். இன்னும் 2 தொகுதிகளோட சாம்பிள்ஸ் வர வேண்டியது இருக்கு. ஸோ இது மாதிரி தான் இந்த திருப்பத்தூர் மாவட்டத்தினுடைய கள நிலவரமானது இருக்கு. ஸோ இது போல இன்னொரு மாவட்ட சட்டமன்ற தொகுதிகளோட சர்வே முடிவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.